ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் மண்டவாடி ஊராட்சி மக்களின் அடிப்படை தேவைகள் முதல் எதிர்கால முன்னேற்றம் வரை அனைத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படும் திராவிட மாடல் ஆட்சியின் பலன்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் உள்ள மண்டவாடி ஊராட்சியிலும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய வளர்ச்சி பணிகளை தற்போது காண்போம். ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடியில் பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடி ஏடி காலனியில் சேமிப்பு கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 95,000 மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடி ஏடி காலனியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் ஏடி காலனியில் சிறு சமுதாய சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.15 லட்சம் மதிப்பீட்டில் அங்கு தடுப்பு சுவர் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 28.01 லட்சம் மதிப்பீட்டில் மண்டவாடியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 13.50 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடியில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.03 லட்சம் மதிப்பீட்டில் மண்டவாடி மக்கள் நீதிமன்றம் பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.03 லட்சம் மதிப்பீட்டில் மண்டவாடி கலையரங்கமானது பராமரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடியில் சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 30.45 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடி மற்றும் சின்ன மண்டவாடியில் குழந்தைகள் நல மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.55 லட்சம் மதிப்பீட்டில் மண்டவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் RCC கட்டிடம் பராமரிப்பு மற்றும் ஃபேவர் பிளாக் பதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.99 கோடி மதிப்பீட்டில் சின்ன மண்டவாடி முதல் பெரிய மண்டவாடி வரை சாலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன மண்டவாடியில் புதிய பயணிகள் நிழற்குடை கட்டுமான பணியில் உள்ளது. ரூபாய் 9.31 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன மண்டவாடியில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி மண்டவாடி கிராமம். எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ரேஷன் கடை ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அது நாங்கள் சின்ன மண்டவாடியில் குடியிருக்கிறோம். தூரமாக போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் நடந்து போய் தூரமாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது எங்கள் ஊருக்கே கட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பால்வடி எங்கள் ஊருக்கு இல்லாமல் இருந்துச்சு. அது இடிஞ்சு போனதாக இருந்துச்சு. இப்போ நல்லா புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு தண்ணி பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன மண்டவாடியில் சிறு சமுதாய சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. சின்ன மண்டவாடி பகுதி மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்கும் வகையில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 34.98 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன மண்டவாடி ஏடி காலனி முதல் வெள்ளியன் வலசு வரை சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 3.78 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடி மாயவன் கோவிலில் ஃபேவர் பிளாக் பதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.18 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடி ஆதி திராவிடர் காலனியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் மாயவன் கோவில் புதிதாக கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2.40 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மண்டவாடியில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான உரம் மற்றும் கிட்டங்கி பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் சின்னைய கவுண்டன் வலசில் நூலகம் மற்றும் மின்னணு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.11 லட்சம் மதிப்பீட்டில் சின்னையக்க கவுண்டன் வலசு ஆரம்ப பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 17.02 லட்சம் மதிப்பீட்டில் தாராபுரம் சாலை முதல் பொட்டிக்கம்பட்டி வரை சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.41 லட்சம் மதிப்பீட்டில் சின்னையக்க கவுண்டன் வலசில் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.16 கோடி மதிப்பீட்டில் சின்னையக்க கவுண்டன் வலசில் உள்ள ஆதி திராவிடர் காலனி முதல் கருப்பண்ண கவுண்டன் புதூர் வரை சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் சின்னையக்க கவுண்டன் வலசில் சமுதாய கூடம் பராமரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.70 லட்சம் மதிப்பீட்டில் சின்னையக்க கவுண்டன் வலசில் பொது
பொதுச்சாவடி பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் நவக்காணி பகுதியில் 2 தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர், சாலை வசதி, வீட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்கிய திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நடைமுறைப்படுத்தி வருகிறது. எனக்கு கண் பார்வை கம்மிங்க, அதனால நான் எழுதி போட்டு எல்லாம் உதவி செஞ்சாங்க. அமைச்சர் மூலியமா மேலே அனுப்பி மந்திரி எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது 1500 கொடுத்தாங்க. இப்போ வந்த பணம் 1500 இருக்கா, 2000 ரூபா இருக்கா, 3500 கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்ல உதவி செய்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த அமைச்சர் எங்கள் ஏரியாவுக்கு தண்ணியிலிருந்து சகல வசதி செஞ்சு வச்சிருக்காரு. இந்த வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரது நோக்கத்தை செயல்படுத்தும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து கட்டி எழுப்பி வரும் இந்த ஆட்சியின் மீது மக்களிடையே பெரும் நம்பிக்கை உருவாகியுள்ளது. அதேபோல் தொகுதி மக்களின் தேவைகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு அர சக்கரபாணி அவர்களின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மண்டவாடி ஊராட்சி மேலும் முன்னேறி மக்கள் வாழ்க்கை தரம் இன்னும் உயர்ந்து அனைத்து வசதிகளும் எளிதில் கிடைக்கும் நிலை உருவாகும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.